உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு எப்போவுமே சூரிய பகவான் வழிபாடு பண்ணும்போது தான் சொன்னேன். ஏன்னா ஜீவனாதிபதி, இந்த ஜீவனம் ரெண்டுமே நன்னா இருக்கணும் அப்படின்னா ஜீவனாதிபதியை நம்ம வழிபாடு பண்ணணும். ஜீவன்னா நம்மளோட உயிர், ஜீவனம்னா நம்மளோட அந்த பணம், காசு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், இதுதான். அப்போ இந்த ஜீவனாதிபதியை நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஜீவனாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்கள் ஜென்மராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்தாரு. ஆனாலும் கொஞ்சம் சில நன்மைகளையும் கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பின்னடைவுலாம் இருந்தது. எல்லாத்தையும் மீறி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரைட்? உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வேலை நெருக்கடி, தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடி, இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த வகையில் ஜென்மராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வரப்போகிறாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடத்துக்கு அதி அற்புதமாக குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். சிவராஜ யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்படுது. ஏன்னா 2ஆம் இடம் புனிதமாக இருக்குது. குருவோட 7ஆம் பார்வை, குருவோட 5ஆம் பார்வை பெற்றாலும் சரி, 7ஆம் பார்வை பெற்றாலும் 9ஆம் பார்வை பெற்றாலும் அதி அற்புதமான உன்னதமான பலன்கள் தான். 7ஆம் பார்வையை பெறார். மிதுன ராசியில் வக்கரமாக இருந்தாலும் 7ஆம் பார்வை உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான விரயங்கள் வந்தாலும் அதே அற்புதமான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு பூந்து விளையாடி உழைப்பீங்க. அதுக்குண்டான உயர்வு உங்களுக்கு காத்திருக்குங்க. அதேமாரி திருமண யோகம் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு எல்லாமே உத்தியோகத்தில் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணவரவு, அரியர்ஸ் கண்டிப்பாக வரும். பதவி உயர்வு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் அற்புதமாக இருப்பாங்க. அதுமாதிரி அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் இந்த இடமாற்றம் அதெல்லாம் நல்லா கிடைக்கும். தொழில் வியாபாரத்தையும் விருத்தி அடைய வைப்பீள். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் ஜீவனாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை தான் கொடுப்பார். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் 7/12 குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் வரார். வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குங்க. அதேமாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள்
அதுவும் பால்யகால சிநேகிதர்கள், உங்களோட கூட படித்தவா, உங்களோட கூட வேலை பார்த்தவா, அவெல்லாம் ரொம்ப அந்த குரூப் இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து குரூப் வந்துடுது. எல்லாரும் ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டு அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கா. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அந்த மீட்டிங் கிடைக்கும். எல்லாரையும் பழைய ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானே வரும் எல்லாருக்குமே. நம்ம உறவினர்களே பதிலே ரொம்ப நாள் கழிச்சு யாராவது வந்தாலும் அவள் மேலே ரொம்ப பிரியம் நமக்கு அதிகமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்தமாரி சந்தோஷமான ஒரு இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத பயணம், ஆனால் அதை உடனே ஸ்கெட்ச் போடுவீங்க. இப்போ திடீர்னு இப்போ நாளைக்கு போகணும் அப்படின்னா உடனே இன்றைக்கி அழகாக பிளான் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் உங்கள் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இந்த ஜீவன விஷயமாக எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கும். புதுசாக வேலை தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி உத்தியோக மாற்றம், இந்த உத்தியோகம் வேண்டாண்டா வேறு உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கேபிட்டலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா விருத்தி அடையும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். அதுமாதிரி குடும்பத்தில் ஒரு குழப்பமின்மை அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. வீட்டில் கஷ்டம் குழப்பம் இருந்தாலே நமக்கு எங்கேயுமே போனாலும் வேலை ஆகாது. உத்தியோகத்துலையும் சரி தொழிலும் சரி. வீட்டில் சண்டை போட்டு போங்க, உத்தியோகத்தில் நம்ம எடுக்கிற காரியங்களில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது, அலபாஞ்சிகிட்டே இருக்கும். அந்த அவா பேசினது அப்படியே ஞாபகத்திலே இருந்துட்டு குடும்பத்தில். அதான் அதனால் அதெல்லாம் குறையும். சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணாலும் என்ன பண்ணலாம்? பரிகாரம் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்துங்க. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு வஸ்திரம் சாத்திட்டு நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது ஜீவனாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாய்ப்பினை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.